வணக்கம் ரித்தி. கோடை காலம் தொடங்கிவிட்ட நிலையில் அனைவரும் தனது குழந்தைகளுடன் பெரியவர்களுடன் வெளியே சென்று தினமும் சாப்பிட்டு வருகிறார்கள். பொதுவாக குழந்தைகள் தற்போது விடுமுறையில் இருப்பதால் காலை மதியம் அல்லது இரவு நேரங்களில் கடைகளுக்கு சென்று பரவலாக தமிழகம் முழுவதும் அனைவரும் உணவருந்தி மகிழ்கிறார்கள். இந்த உணவுகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதா என உணவு பாதுகாப்பு அமைப்பினர் தொடர்ந்து பரிசோதனை செய்து வருவதாகவும் பல செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எதிரே அமைந்துள்ள NSK பிரியாணி என்ற பிரபல உணவகத்தில் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் சுவாமிநாதன் என்பவர் மூன்றடிப்பு என்ற பகுதியை சேர்ந்தவர் தனது குடும்பத்தினரிடம் சென்று பிரபல NSK பிரியாணி கடையில் உணவு சாப்பிட சென்றுள்ளார். குடும்பத்தினர் அனைவரும் பிரியாணி ஆர்டர் செய்த நிலையில் அனைத்து வகை அசைவ தந்தூரி உணவின் கலவை, அது பிளேட்டர் என்று அழைக்கப்படுகிறது, அதை ஒன்றையும் ஆர்டர் செய்துள்ளார். அதை கொண்டு வந்து உணவு பரிமாறுபவர் கொடுத்த போது அதில் இருந்த தந்தூரி சிக்கன் கடுமையான துர்நாற்றம் வீசியுள்ளது. இது தொடர்பாக கடை ஊழியரிடம், தனக்கு பரிமாறும் கடை ஊழியரிடம் உணவு ஆர்டர் செய்த நபர்கள் கேட்டபோது, இது தவறுதலாக எப்படியோ இது உங்களுக்கு பரிமாறிவிட்டோம், இதனை நாங்கள் திருப்பி எடுத்துக்கொள்கிறோம், பணம் செலுத்த வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். ஆனால் உணவு ஆர்டர் செய்தவர்கள் இந்த உணவை சாப்பிட்டு இருந்தால் என்ன ஆயிருக்கும், இதுபோல் எத்தனை நபர்களுக்கு துர்நாற்றம் வீசிய உணவுப் பொருட்களை கொடுத்தீர்கள் என கேள்வி கேட்டதுடன் மட்டுமல்லாமல் உடனடியாக கடையின் உரிமையாளருக்கு போன் செய்து புகார் அளித்துள்ளார் சுவாமிநாதன். அதற்கு பிறகுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கிறது. கடையின் உரிமையாளர் உபயதுல்லாவிடம் சுவாமிநாதன் தொலைபேசியில் அழைத்து, இது போன்று உங்கள் கடைக்கு சாப்பிட வந்தோம், சிக்கன் தந்தூரி சிக்கன் கொடுத்திருக்கிறார்கள், முற்றிலும் அழுகி துர்நாற்றம் வீசுகிறது, இதை எனது மகன் வேறு இப்பொழுது சாப்பிட்டு இருக்கிறார், என்ன ஆகப் போவது எனவே தெரியவில்லை, இது குறித்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என கேட்டபோது உபயதுல்லா, அந்த கடையின் உரிமையாளர், போனை அவரது கடையில் இருப்பவரிடம் கொடுக்க செய்து அந்த ஆடியோ தற்போது வெளியாகி உள்ளது. இது எப்படி நடந்தது என கேட்க, உணவு பரிமாறுபவர் கடை உரிமையாளரிடம் இந்த சிக்கன் 2-3 நாட்களுக்கு முன்னாடியே உள்ள சிக்கன் என்று அந்த தொலைபேசியில் பதிலளித்து உள்ளதுதான் இந்த அதிர்ச்சியின் உச்சமாக இருக்கிறது ரித்தி. அதன் பிறகு சுவாமிநாதன் அவர் ஒரு காவலர் என்பதால் இது குறித்து நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், எனது மகனுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் யார் பதில் சொல்வது, எத்தனை பேர் இதே உணவை இங்கு வந்து சாப்பிட்டு சென்றார்களோ என கூறி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆனால் இதை தொடர்ந்து நெல்லை மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை அதிகாரியிடம் இது குறித்து எழுத்துப்பூர்வமாக புகாரும் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இது குறித்து நாங்கள் விசாரிக்கிறோம் என தட்டி கழித்து விட்டதாகவே தோன்றுகிறது. தமிழகம் முழுவதும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி விடுமுறை நாட்கள் தொடங்கியுள்ள நிலையில் குடும்பத்தினர், சுற்றுலா செல்லும் நபர்கள் பலர் உணவு விடுதி மற்றும் ஹோட்டல்களிலேயே உணவுகளை சாப்பிட்டு வருகின்றனர். இது போன்ற வேளையில் கெட்டுப்போன பொருட்களை கடையில் வைத்திருந்து கடை உரிமையாளர்கள் விற்பனை செய்து வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கெட்டுப்போன பொருள் என தொலைபேசியில் புகார் அளித்தும் நெல்லை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததும் இதில் பெரும் அதிர்ச்சியை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துகிறது. தமிழக அரசு இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது போன்ற அசைவ கடைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வனராஜ். நெல்லையில் பிரபல உணவகத்தில் 2 நாட்களுக்கு முன் சமைக்கப்பட்ட கெட்டுப்போன இறைச்சியானது வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. தற்பொழுது அந்த காட்சிகளை பார்க்கலாம். மந்தி நம்ம ஐக்ரவுண்ட் போற வழியில உள்ள இருக்குல்ல, ஆமா, அதுல என்ன என்ன மந்திரை போடலாமா? இல்லமாமா, தந்தூரி உள்ள சாப்பிட்டேன். சரி, பிரியாணி எல்லாம் சாப்பிட்டேன், தந்தூரி அவ்வளவு வாட அழுகுன கொண்டு வச்சுட்டாங்க. அப்படியோ? பையன் சாப்பிட்டு பையனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அங்க உள்ள அவ்வளோத்தையும் தூக்கிடுவேன். நான் என்ன பேசுவேன், என்னன்னு பேசுவோமா? இப்படி பண்ண எப்படிமா இருந்தா நம்ம டீம் ஃபுல்லா அங்க வந்து சாப்பிட்டு விட்டுருங்க, அவ்வளவு வேணும். ஏல பரேடு கூட உங்ககிட்ட தான் படக்கான கூட சொல்லணும்னு சொல்லி அந்த மாதிரி பிளான் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் பேசிட்டு இருக்கான். இல்ல மாமா, நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு எனக்கு சரக்கு வாங்க பழசு ஸ்டாக்கே வைக்க மாட்டாங்க. நான் என்ன இல்லம்மா, நான் போட்டோ பிடிச்சி வச்சிருக்கிறேன், நம்ம சாப்பிட்டு இருக்கு கையில இருக்கு. அவங்க செக் பண்ணிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்களே உங்க ஆளுக்களே. அப்படியா? உங்க ஆளுக்கு யார்கிட்ட கொடுக்கணும்? நான் இருக்காரு, கொடுக்கவா? கொடுங்க. ஹலோ ஹலோ, என்ன என்ன என்னங்க என்ன பிரச்சனை? காக்கா மாமா காக்கா, அந்த இது மாதிரி சாப்பிட்டாப்புல தந்தூரி சும்மாடு வரைஞ்சி விட்றாப்புல தந்தூரி. சரி, என்ன கிலோ கோழி? இது வந்து முந்தானல் வச்சிருக்காக்கா. முந்தானல் கோழி எப்படி நீங்கள் வைக்கலாம்? முந்தானல் கோழி நீங்கள் எப்படி வைக்கலாம்? அவர் என்ன பஞ்சாயத்து பண்ணுற பாருங்க, ரிட்டர்ன் எடுத்தீங்கல்ல, சாப்பிடல அவங்க. நம்ம அதை கேன்சல் பண்ணிட்டேன். இதை மாதிரி இது அவர் சாப்பிடல, அவர் வந்து சாப்பிட்ட பூஜை கூட கூப்பிட்டு சொல்கிறாப்புல. சரி,
இந்த பிளாட்டர் மாதிரி ஆர்டர் எடுத்தேன் காக்கா. நான்வெஜ் சரி. பிளாட்டர் சொல்லி ஆர்டர் எடுத்தேன். அதில் தந்தூரி கோட்ரு ப்ரான்ஸ் நியாஸ்